Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா both Instagram and Facebook ரெண்டுலயுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னோட ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் வரைக்கும் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வியானாக்கு வந்து நான் ரெகுலராகவே வந்து மைலோ கிளாத் டைப்பர்ஸ் அண்ட் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் ரெண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டே டைமில் வந்து கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுவேன், நைட் டைமில் வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 hours லீக்கேஜ் ப்ரொடெக்ஷனோட இருக்குது. நல்லா ஸ்லீப்பும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா நைட்லாம் வந்து தூங்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. எந்த ரேஷஸ் எதுவுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்யூஸ்ட் வித் ஆலோவேரா, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பீடியாட்ரிஷியன் டெஸ்டட், ஸோ மேட் சைட் சர்டிஃபைடும் கூட. அதனால் தைரியமாக வந்து பேபி ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு ஹார்முமே இருக்காது, நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். நீங்களும் வந்து மைலோ டைப்பர்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா abit24ங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். மைலோ வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டைப்பர்ஸு, வைப்ஸு, பேபி ப்ராடக்ட்ஸு எல்லாமே இருக்கும். கிளாத் டைப்பர், டிஸ்போசபிள் டைப்பர்ஸு, பேபி அண்ட் மாமுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இந்த ஆப்பில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். எல்லா பேபி ப்ராடக்ட்ஸும் வந்து உங்கள் ஆப் மூலமாகவே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வியானாக்கு யூஸ் பண்ணுற சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் சைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 9 to 14 kg. ஸோ நம்ம கிட்ஸுக்கு பேபி ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்து மார்னிங் வந்து ஒரு தடவை தூங்குவாங்க ஃபஸ்ட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 year 8 months ஆச்சு. இப்போ வந்து மார்னிங் நேப் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் 2 நேரம் தான் வந்து இப்போ தூங்குறாங்க. அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விளையாட வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி எதாவது பண்ணணும். சில நேரம் வந்து டிவி போட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படியும் வந்து நம்ம டிவியில் ரைம்ஸ் ஏதாவது போட்டு விட்டேன் அப்படின்னா ஒரு 1/2 hour அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது டாய்ஸ் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டோட டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற வேலை இருந்துச்சு. சரி நம்மளும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து எல்லாம் மடித்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த ஆர்கனைசர் தான் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம ஜிம் வியர் டிஷர்ட்ஸ் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 week ஊருக்கு போயிட்டு வந்தேன். எல்லாம் கழிச்சு வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட். திருப்பி எல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன டிஷர்ட் இருக்குன்னு கரெக்டாக விசிபிளாகவும் இருக்கும், நம்ம அடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே வந்து நிறைய ஐட்டம்ஸையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு வெளியே இந்த மாதிரி வாக்கின் வார்ட்ரூப் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இன்னர் வியரு, ஒர்க் அவுட் வியரு, நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாமே இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒர்க் அவுட் ஷார்ட்ஸு, நைட் வியர் ஷார்ட்ஸு வந்து தனியாக இந்த பக்கம் வச்சுட்டு இன்னர் வியர்லாம் தனியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2-3 ஆர்கனைசர் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸும் நிறையா சேவ் ஆகும், நிறைய ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேலே டவல், பேண்ட்ஸ்லாம் வச்சுட்டேன். அதுக்கு மேலே பிளாங்கெட்ஸு, அப்படியே கீழ் செல்ஃபில் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ், பேண்ட்ஸ் அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன விசிபிளாக இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், எல்லாம் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் லஞ்சுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே அவர் கூட போய் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் எக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் சமைக்கும் போது நான் ரெசிபி வந்து கேப்சர் பண்ணிடுவேன். இன்றைக்கி கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணலான்ட்ருக்கேன், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து காளான் குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ மலைக்கு வந்து காளான் குழம்புலாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்ட்டு வாழைப்பூ பொரியல், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு எக்கு, ராஜ்மா, அப்புறம் வந்து வடித்த சாதம், கேரளா மட்டர் ரைஸ், இது அதுக்கப்புறம் வந்து காளான் குழம்பு. யூஸ்வலாக வந்து நான்வெஜ் குழம்பு வைக்கிற ஸ்டைலில் மண் சட்டியில் வந்து காளான் குழம்பு வந்து வச்சுருந்தேன். இதுவே வந்து உங்களுக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இது தான் வந்து பண்ணியிருந்தேன். வியானாக்கும் வந்து லஞ்ச் போட்டு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பவுலில் போட்டேன். அவங்க ஸ்பூனை போட்டு எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் அப்படியே வெளியே உட்கார வச்சு விளையாட வச்சு லஞ்சும் வந்து ஊட்டி விட்டுட்டேன். எப்படா இறங்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா விளையாடுறதுக்கு ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கில் கொஞ்சம் இருந்து சாப்பிட்ட பிளேட்டு, கப்பு இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கையோட வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ அப்பப்போ சிங்கில் வந்து பாத்திரம் போடாமல் வச்சாலே வந்து கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் போனாலே வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் பிடிக்கும். சிங்கு ஃபுல்லாக நம்ம பாத்திரத்தை நப்பி வச்சுட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது அப்புறம் செஞ்சுக்கலாம் டிலே பண்ண தான் தோணும். ஸோ அப்பப்போ வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் இந்த ட்ரையர் மேட்டில் வந்து பாத்திரம் எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மாடுலர் கிச்சன் கபோர்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு
கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாக எடுக்குவேன். இப்போ மழை காலம் அப்படிங்கிறனால எப்பவுமே கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை அதெல்லாம் இருக்கும் உடன் கபோர்ட்ஸ்லாம். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா அந்த பூச்சி தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் கம்பு, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 4 to 5 hours ஊறினதுக்கப்புறம் ஆட்டிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு, ஸோ அதுவும் தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. விசில் விட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஊட்டிடலான்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீர்ந்துருச்சு, அதையும் வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி க்யூப்ஸாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குது. நம்ம கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ண எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஷார்ப்பான கத்தி இந்த மாதிரி வச்சு ஒரு க்யூப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே அதே மாதிரி ப்ரிசர்வ்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சா அப்படியே அந்த பாட்டிலே எடுத்து வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு குழம்புக்கு ஒரு க்யூபே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒர்க் முடிச்சிட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கிச்சன் ஒர்க் எதுவுமே இருக்காது. ஸோ ஊற வச்சதெல்லாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போய் வியானாவை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்து கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பாத்திரம்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. மேலே கூட்டு போய் தூங்க வச்சலான்னு கூட்டு வந்தால் மறுபடியும் டாய்ஸ் எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரூமை ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன்லாம் இறக்கி விட்டு ஃபுல்லாக டார்க் பண்ணி அப்படியே நைட் எஃபெக்ட் கொண்டு வந்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா சாலிடாக ஒரு 1 hour 2 hour வந்து நல்லா தூங்கினா தான் வந்து அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கிராங்கியாக இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஈவினிங் வந்து விளையாடுவாங்க. ஸோ அதனால் தூங்க வைக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு வழியாக தூங்க வச்சுட்டேன். இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் கொஞ்சம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலை இருந்துச்சு. தூங்க வச்சுட்டு நான் அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரூமில் ஒரே ஒரு ரியல் பிளான்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மணி பிளான்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஜீ பிளான்ட்டு. ஸோ அது வந்து லீஃப்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வாஷ் பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றிவிட்டேன். டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:30 ஆச்சு. அதுவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ வந்தோடனே வியானாவை எழுப்புறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்தோடனே என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து 4 to 5 வந்து டென்னிஸ் கிளாஸ் வந்து அனுப்பணும். 3:30 வந்தோடனே ஒரு 1/2 hour குயிக்காக கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்தோடனே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸு மில்க் இதெல்லாம் கொடுத்து கிளாஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுருவேன். 4 to 5 கிளாஸ் அப்படிங்கிறனால வரதுக்கு வந்து மறுபடியும் 5:15 அந்த மாதிரி ஆகிடும். வந்து 6 o'clock வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விளாண்டுட்டு அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. 6 to 7 வந்து உட்காந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ண வைப்பேன். 8:30 9ங்கும்போது தூங்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ்க்கு விடுறதுக்கு வந்து நானும் போகணும். ஏன்னா வியானாக்கும் வந்து இன்றைக்கி வேக்சின் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். ஈவினிங் வந்து மில்க்குக்கு வந்து டிவைன் ஃபுட்டோட ஏபிசி மால்ட் தான் வந்து போட்டேன். இதில் வந்து ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் வந்து பாதாம் போட்டு இருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு பனங்கள் கொண்டு இருக்கும். அதனால் நம்ம சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ 2 பேத்துக்கும் அதான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் 9 தான் இருப்பாங்க. ஸோ பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆற்றி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டு ஊஞ்சல் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்தோடனே எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போய் ஆதோ வந்து கிளாஸில் விட்டுட்டு அப்படியே வந்து வேக்சினும் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வடிவு சுப்பிரமணியம் ஹாஸ்பிட்டலில் மாதவன் டாக்டர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். டெலிவரியும் அங்கே தான் ஆச்சு. வியானா பிறந்ததுலேருந்து பீடியாட்ரிஷியன் வந்து 2 பேத்துக்குமே அங்கே தான் வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து கோல்டு வந்துச்சு, வேக்சின் போடவே முடியல. ஸோ அதனால் வேக்சின் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேக்சின் போடுறதுக்காக வந்திருந்தோம். ஈவினிங் 4:30 தான் வந்து டாக்டர் வருவாங்க. ஸோ அந்த டைம் போனோம் அப்படின்னா கூட்டம் இருக்காது. போனோடனே போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் போட்டு வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் வந்து ஃப்ரெஷ் பைட்டு. இங்கே வந்து ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து குடிப்பேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வீட் பேஸ்டு ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ வீட் பிரெட் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நாட்டு சக்கரை போட்ட கடல மிட்டாயும் வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபியும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்.
கடையில் ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பொன் வீதியில் ஸ்ரீ பாலாஜி ஜுவல்லர்ஸ்னு இருக்குது. காரில் ஓட்டுறதுக்கு பெருமாள் ஸ்டாச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் மக்கானா ரோஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே வந்து ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு, மக்கானா வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். இது வந்து லோட்டஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப நிறையா இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஈவன் இப்போ சத்து மாவு செர்லாக்லலாம் கூட மக்கானா வந்து நிறையா ஆட் பண்ணுறாங்க. ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கீயில் வந்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாயிரும். ஸோ ஒரு மக்கானா எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பொரி மாதிரி இந்த மாதிரி நசுங்கி பவுடராக வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுக்கு தனியாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், நம்ம என்னென்ன ஸ்பைஸ் தேவையோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த கீயில் வந்து ஃப்ரை பண்ணணும். கருக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம இந்த மக்கானா மேலே வந்து இதை அப்படியே ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவனாக வந்து இந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் 1 வீக் 10 days வரைக்கும் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்து நல்லா ஒரு காரமாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். இதில் வந்து ப்ரோட்டீனும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜங்க் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுத்த பொரியும் வந்து செஞ்சு வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு பொரி வறுக்கிறது தான் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே இடித்து வச்ச வெங்காய வத்தல் வந்து அத்தை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம பொரிக்கு போட்டு வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கடுகு, சீரகம் அதெல்லாம் தனியாக போடாமல் வெங்காய வத்தலே டைரெக்டாக போட்டு நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டுக்கல்ல, நடக்கல்ல இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பொரி வந்து வறுத்துடலாம். ஸோ பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு கையளவுக்கு தட்டி போட்டால் தான் வந்து பொரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூண்டை வந்து தட்டி போட்டு இதில் போட்டுட்டேன். ஸோ நல்லா வந்து பூண்டு வந்து ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பொரி வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நவுக்காது. காரத்துக்கு வந்து வரமிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4-5 வரமிளகா வந்து கிள்ளி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பொரி வறுக்கிறதுக்கு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கல்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நடக்கல்ல வந்து தோல் உரிச்சதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரோஸ்ட் பண்ண நடக்கல்லையும் வந்து இதில் ஆட் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா வறுத்த பொரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொரியை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவுமே வந்து நீங்கள் 5 to 7 daysக்கு வந்து கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹோம்மேடாக வந்து பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு காரசாரமாக அப்பப்போ ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மக்கானா, பொரி வறுத்து வைக்கிறது, இல்லை பாப்கார்ன் இதெல்லாம் வந்து நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸு. பொரி வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஒரு 1 hour வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 week to 10 days வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். ஸோ மக்கானாவும் 2 கண்டெய்னரில் வந்து பொரியும் வந்து போட்டு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.